Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இதை உணர்ந்து என் ஆசை நீங்கப்பா, தேவனீங்கப்பா. ஒரு நிமிஷம் சி மேஜர் கொடுப்பா. சி ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா. எல்லாருமாக என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்க. என் தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். இந்த வேத பாட கூட்டத்துக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்ட சில விஷயங்கள் இங்கேயும் ரிப்பீட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நான் கேட்டது தானே, எனக்கு தெரியாததா அப்படின்லாம் நீங்க நினைக்காம, ஆண்டவர் நிறைய நேரங்களில் கேட்டதையே நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. அதனால சொன்னதையே திரும்ப சொல்வதுங்கிறது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு தான் நிறைய நேரங்களில் பிரச்சனை. ஓகே, சோ நம்ம சில விஷயங்கள் நம்ம கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டாதான் ஆழ் மனசுல பதியும், இந்த ஆழ் மனசுக்குள்ள போகும். ஓகே, இப்ப வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த நாட்களில் நாம் உண்மையான அன்பு, ரியல் லவ் என்கிற தலைப்புல கடந்த சில வாரங்களாக நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை கவனிச்சிட்டு இருக்கோம். இந்த உண்மையான அன்பை பத்தி நமக்கு தெரியல அப்படின்னா நீங்க வேற எதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்படியே சொல்றாரு பாருங்களேன். 1லிருந்து 3 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அன்புனா என்ன, ஆண்டவர் என்னை எப்படி நேசிக்கிறாரு அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவு நமக்கு இல்லை அப்படின்னா, இந்த தெளிவு இல்லாம வேற எந்த தெளிவு நமக்கு இருந்தாலும் அது உதவாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். அப்படின்னா மனுஷர் பாஷைகள் தமிழ், இங்கிலீஷு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, எனக்கு இப்போ 10 லாங்குவேஜ் எனக்கு தெரியுங்க அப்படின்னு நான் சொன்னாலும், தூதர் பாஷைகளை பேசினாலும், எனக்கு ஹீப்ரூ தெரியுங்க
அப்படின்னு சொன்னாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு எனக்கு இல்லைன்னா சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அன்பு இல்லைன்னா நான் யாரு? வெறும் சத்தமிடுகிற வெண்கலம், ஓசையிடுகிற கை. நம்ம மைண்ட் செட்டப்ல என்னன்னா, அன்பு ஏசப்பா அன்பா இருப்பாரு அப்படிங்கிறது தெரியாதாங்க. இதுக்கு ஒரு பிரசங்கம் தேவையா? இப்படி இத்தனை வாரம் அதை ஸ்பெண்ட் பண்ணுமா? ஆமா. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, அன்பை பத்தி உனக்கு தெரியாம நீ எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அது வெறும் ஏட்டு சுரக்காவாதான் இருக்கும். பக்கத்துல பலார்னு விட்டுறாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எது வேணாலும் தெரியலாம். சத்தம் வரல, திரும்ப சொல்லுங்க. உங்களுக்கு எது வேணாலும் தெரியலாம், ஆனா ஏசப்பாவுடைய அன்பை பத்தி உங்களுக்கு சரியா புரியலனா எது தெரிஞ்சாலும் அதை வச்சு ஆணிய கூட சொல்லுங்க பிளக் பண்ண முடியாது. ஒரு ஆணிய கூட புடுங்க முடியாது. அத கொஞ்சம் நான் டீசென்ட்டா சொல்றேன். அடுத்த வசனம், 2ஆம் வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து பயங்கர ப்ராஃபட்டுங்க நானு. உங்களை பார்த்தாலே கடந்த காலத்துல என்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடக்குது, இனி என்ன நடக்கும் அதெல்லாம் சொல்லிடுவாங்க அப்படின்னு எனக்கு தீர்க்க தரிசனம் வர இருந்தாலும், சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்ல. கமாலியருடைய பாதத்துல 17 வருஷம் படிச்ச பவுல், ஆதியாகம உள்ள பெரேஷியத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் நான் அறிஞ்சிருந்தாலும் இந்த ரியல் லவ் எனக்கு தெரியலனா நான் ஒன்னும் இல்ல சார், என்னை வச்சு ஒரு யூஸும் கிடையாது சார் அப்படின்னு 17 ஆண்டுகள் கமாலியருடைய பாதத்தில் படிச்ச பவுல் சொல்றாருங்க சார். அடுத்தது 3ஆம் வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், எனக்கு உண்டானதெல்லாம் நான் அன்னதானம் கொடுக்கறேங்க, என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும். அப்படின்னா அப்ப அன்பு இல்லாம கூட சரீரத்தை என்ன செய்ய முடியும்? சுட்டரிக்க கொடுக்க முடியும். கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு இல்லனா எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் சொன்னேன், அன்பை பத்தி தெரியாம நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு ஆணிய கூட பிளக் பண்ண முடியாது. இன்னைக்கு கடைசி காலமாச்சே, அன்பை பத்தி பேசுறதுக்கு இது நேரமா? இயேசு வருகிறார், நீ ஆயத்தப்படு அப்படின்னு கண்டிச்சு பேச வேண்டாமா? வேண்டாங்க. அப்படி கண்டிச்சு பேசி ஒன்னும் நடக்கல. ஒரு கண்டிச்சு பேசுற சபையில இருந்து ஒருத்தர் வந்தார், போன வாரம் என்ன பார்க்க வந்தார். வந்த உடனே நான் கேட்டேன், பிரதர் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? சொன்ன வார்த்தை பரவாயில்லைங்கனாவது சொன்னா பரவாயில்ல, தடுமாற்றமா தான் இருக்கு. அக்டோபர் மாசத்துல உங்க சபையில கன்வென்ஷன் நடந்திருக்கு. அங்க பிரசங்கியார் யார் வந்தாங்கன்னா பேரெல்லாம் சொல்ல விரும்பல, பெரிய பிரசங்கியாருங்க, நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச அறிமுகமான பிரசங்கியார் தான் அங்க பிரசங்கியார். நான் கேட்டேன், பிரதர் அந்த நல்ல தேவ மனிதனுடைய பிரசங்கத்தை கேட்டீங்களே, இன்னும் தடுமாற்றமா? ஆமாயா, என்னன்னே புரியலையா. ஏன் தடுமாற்றங்கிறதுக்குரிய சரக்கு அதனுடைய காரியம் இங்க இருக்கு. பட் அவங்களுக்கு அதை சொன்னாலும் புரியாது. அதனால சில கேள்விகளை கேட்டு சிந்திக்க வச்சு அனுப்பி விட்டோம். அன்னைக்கு பார்த்து நல்ல சிக்கன் குழம்பு வச்சு, அந்த நோபல் வந்திருக்காரு பார்த்தீங்களா, ஸோ நோபலுக்காக நல்ல சிக்கன் குழம்புலாம் செஞ்சாங்க நம்ம சிஸ்டர். டேஸ்டா நல்ல சிக்கன் சாப்பாடு கொடுத்து சில கேள்விகளை கேட்டு யோசிக்க வச்சு அனுப்பிவிட்டோம்.
அப்போ எதுவுமே தெரிய வேண்டாமா? ஹீப்ரு கிரீக்லாம் நம்ம படிக்கிறது இல்லையா? படிக்கிறோம், இன்னும் படிப்போம். ரகசியங்கள் நமக்கு வேண்டாமா? வேணும். ஆனா எல்லாமே எதுக்குள்ள வந்து அடங்கணும்? அன்பு. எது மேலோங்கி நிக்கணும்? எதுங்க மேலோங்கி நிக்கணும் எல்லாத்த விட? அன்பு. கடைசி வசனம் தான் சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும். கடைசி வசனம் பாருங்க, அந்த 13 கடைசி. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. எதுங்க பெருசா? அன்பே பெரியது. சிஎஸ்ஐ சபையில சூப்பர் பாட்டு. சி மேஜர் கொடுப்பா. சூப்பரான ஒரு பாட்டு இருக்கு. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சூப்பர் பாட்டு. அன்னைக்கு நம்முடைய பக்தர்களை எப்படி பாடினாங்க பாருங்க. அப்போ அன்பு தாங்க முக்கியம். அதனாலதான் இந்த ரியல் லவ் அப்படிங்கிற தலைப்புல இன்னும் நிறைய வாரங்கள் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். சரி, அப்போ நம்ம ஏற்கனவே 5 விஷயங்களை இந்த அன்பை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். மொத்தம் நான் 10 விஷயம் சொன்னேன். அதுல 5 விஷயம் படிச்சிருக்கோம் இல்லையா? 5 விஷயம் என்னெல்லாம் படிச்சோம் சும்மா சொல்லுங்களேன். 2 விதமான கூட்டத்தை பத்தி படிச்சோம். உங்களுக்கு அது ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சோம். அடுத்தது உண்மைகள். என்ன 3 முக்கிய உண்மை? 3 எல்லு சொன்னேன். லவ், லைட், லவ், லைஃப், லைட். அன்பு, ஜீவன், வெளிச்சம். அடுத்தது சிருஷ்டிக்கப்படாத திரியேக தேவன். அதை பத்தி படிச்சோம். திரியேக தேவனுடைய அன்பு, அவர் அரவணைப்பு எப்படி இருக்கு, அவங்க எப்படி அரவணைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத படிச்சோம். அடுத்தது மனிதர்களாகிய நாம் படிச்சிட்டோம். இப்ப அடுத்து என்ன படிக்கணும்? உண்மையான தேவ அன்பை அனுபவிக்க முடியாதபடிக்கு தடை செய்கிற காரியம். சரி, கவனிங்க. ஆதி மனுஷன் ஏதேன்ல பாவம் செய்யாம இருந்த வரைக்கும் அவனுக்கு ஆண்டவருடைய அன்பு நல்லா புரியுது. தினமும் ஆண்டவர் வந்து பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் வந்து அவனோட உலாவுறாரு. பட் என்னைக்கு ஆண்டவர் விலக்கின அந்த மரத்தின் பழத்தை அவன் சாப்பிட்டானோ, எது மாறிடுச்சு? சாத்தான் எதை கலட்டினா? வெரி குட். எதங்க கலட்டினா? எந்த கண்ணாடி? சரியான கண்ணாடியை கலட்டிட்டு என்ன பண்ணிட்டான்? தப்பான கண்ணாடியை மாட்டி விட்டான். அந்த சரியான கண்ணாடியில் என்ன இருந்துச்சு? அவர் அன்புள்ளவருங்க, என் அப்பா நல்லவருங்க, அப்படிதான் இருந்துச்சு. இப்ப சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏவாள்கிட்ட பேசி அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே இப்போ நல்ல கண்ணாடியை கலட்டிட்டு தப்பான கண்ணாடியை சாத்தான் மாட்டி விடுறான். எப்படி மாட்டி விடுறான்? இந்த ஆண்டவர் ஓ மேல நீ நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒண்ணும் அன்பா இல்லை. அடுத்தது, அவர் நல்லவரும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி நல்லவர் இல்லை. நல்லவர் தான் வரும், அந்த மாதிரி நல்லவர் தான், ஆனா நல்லவர் இல்லை. இந்த விதமான ஒரு கண்ணாடியை போட்டு விட்டான் பாருங்க. இது இயேசு வருகிற வரைக்கும் இந்த கண்ணாடியை யாராலையுமே கழட்ட முடியல. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டே தான் ஆண்டவரை பார்த்தாங்க, ஆண்டவரை அனுபவிச்சாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் ஆண்டவரை பத்தி பேசினாங்க, எழுதினாங்க. அதுலயும் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில கிரியை செஞ்சாரு. இப்போ
இயேசு வந்து தான் இந்த கண்ணாடியை கழட்டுறாரு. இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இந்த பாடங்களில் நான் தெளிவாக நான் படித்தேன். அடிப்படை உண்மைகள் ரொம்ப முக்கியமான பாடம். என்ன இங்கே கால் வருது பாருங்க. ஸோ முக்கியமான பாடம் இது. இந்த பாடத்தை நீங்கள் ஒருவேளை வேலை நிமித்தமாக சில சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் கேட்காம இருந்தாலும் அது உடனுக்குடன் யூடியூப்பில் வருது. ஆமாம் ஐயா என்ன அன்பை பற்றி தானே பேசுவார், நமக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். உங்களை கர்த்தர் கைவிடவும் மாட்டார், உங்களை கட்டாயப்படுத்தவும் மாட்டார். ஓகே, வெயிட் பண்ணுவார். 10,000 கோடி வருஷங்கள் ஆனாலும் நீ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பா வெயிட் பண்ணுவாரு. உங்களை நான் மிரட்டலாம் இல்லை, உங்களை கைவிட்டுருவாரு அப்படின்னு மிரட்டவும் இல்லை, கட்டாயப்படுத்தவும் இல்லை. ஓகே, அப்ப கண்ணாடி கழண்டுருச்சு. இப்போ ஆதியாகமம் இயேசுதான் வந்து இந்த கண்ணாடியை கழட்டி இப்ப திரும்ப சரியான கண்ணாடியை மாட்டி விடுறாரு. ஆனாலும் நான் அன்னைக்கு சொன்னேன், ஊழியக்காரங்க நாங்க இப்போ அப்பப்ப என்ன பண்றோம், உங்களுக்கு தப்பான கண்ணாடியை அப்பப்ப போடுறோம். வெட்டுவாரு, குத்துவாரு. ஆண்டவருக்கு விரோதமா இப்படி பண்ணையா உன்னை அடிப்பார். கர்த்தர் உன்னை அடிக்கிறதுக்காக அம்புகளை அவர் பயங்கரமா ஆயத்தப்படுத்திட்டு இருக்கார், உன்னை அடிப்பார். கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கார் தெரியுமா இப்படின்னு அப்பப்ப நாங்க தப்பான கண்ணாடியை போட்டு விடுறோம். ஆனா ஆண்டவர் நல்லவர், உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. உங்களுக்கு இல்லம்மா, இல்ல மகளே, இல்ல மகனே, நான் அப்படி இல்லை, ஏதோ பாவம் அவன் தெரியாம சொல்றான், அவனையும் நான் நேசிக்கிறேன், உன்னையும் நான் நேசிக்கிறேன், அவன் மேலையும் நான் கோபமா இல்லை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. உன் மேலையும் நான் என்னவா இல்லை, கோபமா இல்லை, அவன் தெரியாம சொல்றான் அப்படின்னு என்ன பண்றாரு, நல்ல கண்ணாடியை மாட்டி விட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த நல்ல கண்ணாடிக்கு நீங்க ஓகே சொல்றீங்க பாருங்க, அதுக்கு பேரு தான் மனம் திரும்புதல். அப்ப இங்க இவங்க இந்த ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க முடியாம போறதுக்கு காரணம் என்ன? இப்ப படிங்க ஆதியாகமம் 3:7-11 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். பாருங்க, இந்த அத்தி இலைகளை அவன் போட்டான் பாருங்க. அத்தி இலைகளை போட்ட உடனே ஆண்டவர் வந்து இவன் மேல கோபமானா வரல. சரியா? ஏன்னா நானே உங்களுக்கு எபிரேயத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு எபிரேய ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு. அப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ரபிமார்களோட படிக்கிறவங்க கிட்ட போய் கேட்டா, இல்லைங்க அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அந்த ஐயேக்காங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை வச்சு இப்படி இருந்த நீ எப்படி போயிட்டப்பா, ஐயோ அப்படின்னு ஆண்டவர் வந்து மாரடிச்சு புலம்புன மாதிரி. ஏன்னா புலம்பலுக்கு ஐயேக்காங்கிற வார்த்தை இருக்கு, அதனால அவரும் புலம்புனாரு. ஆனா அவர் வந்து அப்படி புலம்பெல்லாம் இல்லை, கூலாதான் வந்தாரு. பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் அப்படியே உலாவுறாரு. அப்படி இங்கே அங்கே அப்படி பதறியெல்லாம் இல்லை, உலாவுறாரு. அவர் ரொம்ப கூலாதான், ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு தான் ரொம்ப கூலா. அதாவது நான் உன்னை எப்பயும் தேடி வருவேன், இங்கே நீ இருப்ப, பட் இங்கே இல்லாமல் நீ வேற எங்கேயோ போயிட்டேப்பா, நீ எங்கே பார்க்க அப்படின்னு அன்பாதான் கேட்டாரு. ஆனா இவன் மாட்டின அந்த தப்பான கண்ணாடியும் இவன் போட்டிருக்கிற அந்த அத்தி இலைகளுமா சேர்ந்து இப்ப என்ன செய்துனா, அவர் அன்பா கேட்கிற சத்தத்தை பயத்தின் சத்தமா மாத்தி கொடுக்குது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த காலத்திலலாம் பாத்தீங்கன்னா, இங்கெல்லாம் நீங்க அதை வந்து அந்த அளவுக்கு நீங்க பார்த்துருக்க முடியாது. நாங்கள் இருந்த வால்பாறையிலலாம் எப்படின்னா,
இந்த மழை பெய்யுதுன்னு வைங்களேன், மழை இடியெல்லாம் இடிக்கும் போது ரேடியோ வந்து கர 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 கரன்னு இருக்கும். அப்படின்னா டிவிலாம் கிடையாது பார்த்தீங்களா, ரேடியோ வந்து எப்போ பார்த்தாலும் கர கர கரன்னு இருக்கும். அப்போ ஒரு நாள் நான் ரேடியோவை ஆன் பண்ணி, எனக்கு ரேடியோவில் நிறைய பாட்டு கேட்குறதுனா பிடிக்கும், டி மேஜர் கொடுப்பா, ரேடியோ ஆன் பண்ணி பாட்டு கேட்குறதுனா பிடிக்கும். அப்போ ஒரு கரெக்டாக அப்படி ரேடியோ ஆன் பண்ணி அப்படி திருப்புறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, பூவே செம்பூவே வாசம் வரும் பாட்டு போகுது. எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் பேசிடும் புல்லாங்குழ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை பாடி நான் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்க. ஆனா அந்த கரகரப்பு சத்தத்துல கேக்குது. அப்ப பாண்டவங்க மேல மிஸ்டேக்கா? அதை ரிசீவ் பண்ற ரேடியோ சரியில்லை. இதே மாதிரிதான் ஆண்டவரும் அங்க வந்து எங்கப்பா இருக்க மகனே மகளே எங்க இருக்க அப்படின்னு அன்பா தான் கேட்கிறாரு. ஆனா இவன் ரிசீவர் அவுட் ஆயிடுச்சு, கண்ணாடி தப்பாயிருச்சு, அத்தி இலைகளை போட்டுட்டான். அதனால இந்த ரிசீவர் தப்பான உடனே அவர் எங்கப்பா இருக்க அப்படின்னு கேட்கிறது எங்கடா இருக்க அப்படின்னு அவன் காதுல கேக்குது. புரியுதா? சோ கவனிங்க, ஆண்டுடைய அன்பை அனுபவிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற ரெண்டு காரியம் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 தவறான கண்ணாடி, நம்பர் 2 அத்தி இலைகள். எல்லாம் சொல்லுங்க, ரெண்டு விஷயம். என்னது? இன்னொரு முறை எல்லாம் சொல்லுங்க. இன்னொரு முறை. சரி, இப்ப அடுத்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தவறான கண்ணாடி என்றால் ஆண்டவரை பற்றிய தவறான புரிந்து கொள்ளுதல். ஓகே. அத்தி இலைகள் என்றால் நம்முடைய அலங்கோலம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக நாம் போட்டுக்கொள்ளுகிற மதம் என்கிற போர்வை. மதம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கண்ணாடினா தவறான புரிந்து கொள்ளுதல், அத்தி இலைனா மதம். இன்னைக்கு ஆண்டுடைய அன்பை நம்ம அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்மை தடை பண்ணி கொண்டிருக்கிற ரெண்டு காரியம். ஒன்னு என்னது? கண்ணாடி. என்னது? அப்பாவை பத்தி நமக்கு இருக்கிற தவறான புரிந்து கொள்ளுதல். அப்பாவை பற்றின தவறான புரிந்து கொள்ளுதல் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எப்பயுமே ஒரு பயம் இருக்கும், எப்பயுமே ஒரு குற்ற உணர்வு இருக்கும். வாழ்க்கை இன்பமா அனுபவிக்கிறதுக்கு பதிலா வாழ்க்கையை வந்து ஒரு சலிப்போட, ஆனா வெளியே நீங்க சிரிப்பீங்க, கேட்டா சொல்லுவீங்க. சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார். நான் அழுது கொண்டே சிரிக்கிறையா, உள்ள அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன். அதான் நம்ம நிலைமையா இருக்கும். ஏன் அப்படின்னா ஆண்டுடைய அன்பை நமக்கு நம்ம புரிய வேண்டிய விதத்தில் புரியல. அப்படி புரிய முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற ரெண்டு காரியம்: அப்பாவை பற்றிய தவறான புரிந்து கொள்ளுதல், தப்பான கண்ணாடி. அவர் அடிக்கிறவரா, கொல்லுகிறவரா? அவர் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு போனா என்னை ஏத்துக்க மாட்டாரு, என்ன அடிப்பாரு, நான் என்ன சரிப்படுத்திட்டு தான் அவர்கிட்ட போகணும். அவர் என் மேல கோபமா இருக்காரு, அவருடைய கோபத்தை இயேசுவை பிதா மனுஷனை அனுப்பி சிலுவையில என் மேல இருக்கிற கோபத்தெல்லாம் பிதா இயேசுவின் மேல காமிச்சாரு. அப்படி காமிச்சுதான் அவர் என்ன மன்னிச்சாரு. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய அன்பை நாம் அனுபவிக்க விடாதபடிக்கு நம்மை தடை பண்ணுகிற காரியங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க.
காணிக்க கொடுக்கல, தசம பாகம் கொடுக்கலன்னா இந்த மாசம் உனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இல்ல ஏதாவது தேவையில்லாத செலவு வரும். ஒழுங்கா தசம பாகத்தை கொடுத்துரு. ஏன்னா அப்பா கதை வந்து நீ கொடுக்கிற தசம பாகத்தை தான் அவருடைய கதை ஓடுது பாரு. தசம பாகம் காணிக்கையெல்லாம் அப்பா மேல இருக்கிற அன்புல கொடுக்கணும். பயத்துல ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு கொடுக்க கூடாது. அப்படிலாம் கொடுக்கிறோம், அந்த மனநிலையோட நம்ம கொடுக்கிறோம்னா அது தப்பான புரிந்து கொள்ளுதலோட நம்ம செய்யறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய அன்பை நம்மளால வந்து அனுபவிக்க முடியாது. அந்த அளவுக்கு அனுபவிக்க முடியாது. எப்பயுமே ஒரு குற்ற உணர்வு நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நான் சரியில்லை அப்படிங்கிற குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். உங்களை வந்து நீங்க வந்து பாவின்னு சொல்லிக்கிறது ரொம்ப ரொம்ப அதை ரொம்ப சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்க. அது மட்டும் இல்ல, இந்த மதம், அத்தி இலைகள் என்பது மதம். நம்ம பாருங்க, நம்முடைய இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த சமுதாயமே என்னன்னா, நீ வந்து எவ்வளவு கெட்டவனா இருக்கிறிய அது ஓம்பாடு, ஆனா நீ அதெல்லாம் அந்தரங்கத்தில் வச்சுக்கோ. வெளியே நம்ம எல்லாருமே எப்படிதான் காமிச்சுக்கணும்? நல்லவங்கள மாதிரியே காமிச்சுக்கணும். அப்படி நம்மள நல்லவங்கள மாதிரி காமிச்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருப்பது என்ன? மதம் என்கிற அத்தி இலைகள். உலகத்தில் இருக்கிறவங்க அவங்க ஒரு மதத்தில் இருக்காங்க. நம்ம கிறிஸ்தவ மதம், நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, நாங்க சண்டே ஆராதனைக்கு போயிடுவோம். ஆராதனைக்கு வரும்போது நாங்க ரொம்ப நீட்டா நாங்க அப்படி வருவோம், நாங்க நல்லா பாடுவோம். ஓகே, ஆராதனை முடிஞ்சிடுச்சுங்க, போயிட்டோங்க, வீட்டுக்கு போயிட்டோங்க. ஆராதனை முடிஞ்ச கையோடையே, ஆராதனை முடிஞ்சே வீட்டுக்கு போய் பிள்ளை ஏதாவது பண்ணோன்னு, நீ ஏண்டா எனக்கு பிறந்த, நீ ஏண்டா உயிரோட இருக்க அப்படின்னு பேசுற அம்மா அப்பா மாருங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆனா அவங்களும் இங்க ஆராதனைக்கு வரும்போது எப்படிதான் வருவாங்க? ரொம்ப டீசன்சியா. ஓகே, ரொம்ப டீசென்ட்டா வருவாங்க. நம்முடைய குறைகள் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, நம்முடைய அலங்கோலம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா அப்படி வெளியே தெரிஞ்சா இன்னொருத்தன் அவன் என்ன பண்ணுவான்? அதை நியாயந்தீர்ப்பான். அதனால அந்த அலங்கோலத்தை மூடுறதுக்கு எல்லாருமே மதம் என்கிறதான ஒரு அத்தி இலைய, அந்த மத கொள்கைகள் என்கிற அத்தி இலைகளை போட்டு மூடி இருக்கிறதுனால கடவுளை பத்தி பேசும்போது அன்பு வர்றதுக்கு பதிலா அதிகமா வர்றது பயம். அதிகமா வர்றது பயம். அப்பான்னு சொல்லும்போது உள்ளத்துல அன்பு பொங்குறதுக்கு பதிலா ஒரு பயம். ஐயோ நரகத்தில் தள்ளிடுவாரோ. சோ இந்த விதமான ஒரு பயத்தோட, இந்த விதமான ஒரு குற்ற உணர்வோட இருந்தா அப்பா அன்பு உங்களுக்கு புரியாது. ஆனா அவர் நிறைய உங்களுக்கு நன்மை செய்வாரு, எல்லாமே பண்ணுவாரு, அதை நீங்க சொல்லுவீங்க. ஆனா நம்ம பர்சனலா அந்த அன்பை நினைச்சு, அந்த அன்புல நம்ம இருதயம் பொங்கி வழிஞ்சு அந்த அன்பினுடைய நிறைவுல நம்ம எல்லாத்தையும் செய்வோமானா கிடையாது. சோ நான் இந்த நாட்களை அழுத்தி அழுத்தி சொன்ன விஷயம், நம்ம எதை செஞ்சாலும் எதிலிருந்து செய்யணும்? உறவின் நிறைவிலிருந்து செய்யணும். அந்த உறவின் நிறைவிலிருந்து செய்யாத எந்த ஒரு விஷயமும், நல்ல காரியமே இருந்தா கூட அது பிரஷர். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போவீங்க. So brothers and sisters, தேவ அன்பை நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்மை தடை பண்ணுகிற காரியம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னு ஆண்டவரை பற்றிய தவறான புரிந்து கொள்ளுதல், ரெண்டாவது மத போர்வை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா அன்ப சொல்லுங்க. அப்பா அன்ப சரியா புரிஞ்சுக்க முடியாதபடி தடை பண்ற காரியம்
2 இருக்கு. அது ஒன்னு, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. ஒன்னு அப்பாவை பற்றிய தவறான புரிந்து கொள்ளுதல். சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் உனக்கு நற்செய்தியை சொல்றேன், தீர்க்க தரிசனம் சொல்றேன். இப்ப நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. அப்பா, முகத்தை பார்த்து சொல்லுங்க. அப்பா, நம்ம ஆண்டவர் ஓ மேல கோபமா இல்ல. அவர் ஓ மேல, சொல்லுங்க சொல்லுங்க, அவர் ஓ மேல என்னைக்குமே கோபப்பட்டதே இல்ல. எத்தனை பேருக்கு அதை நம்புறீங்க? நம்புறவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நல்லா கையை தட்டி ஆமென். என்ன தெரியுங்களா, இந்த தவறான புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரும் அப்பாவை பத்தி. என்னன்னா, இந்த தவறான புரிந்து கொள்ளுதல் இந்த மதத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, என்ன புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா, ஒரு வியாதி வருதுன்னா அப்பா தான் இதை கொடுத்தாரு, இல்ல அப்பா அனுமதிச்சாரு. அல்லது ஒரு நெருக்கம், இல்ல ஏதோ ஒரு உபத்திரவம் வருது, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் தாங்க இதை அனுமதிச்சிருக்காரு. என் வாழ்க்கையை சரிப்படுத்த, எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை புகட்ட அப்பா அதை அனுமதிச்சிருக்காருங்க. நீங்க உங்க பிள்ளைகளை அப்படி அனுமதிப்பீங்கன்னா அப்பாவும் அப்படி அனுமதிப்பாருன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைங்க சில பேர் சபைக்கு வராமல் இருக்கிறாங்கிறதுக்காக அந்த பிள்ளையுடைய கையை காலை உடைச்சு போட்டா வர்றீங்க, பாடம் புகட்டுறேன் அப்படின்னு கையை காலை உடைச்சு போட்டா வர்றீங்க. அப்ப நம்மளே இப்படி செய்யலையா, அப்பா அப்படி செய்வாரா? சங்கீதம் 34 நீதிமானுக்கு உபத்திரவம் வரலாம், உபத்திரவம் வரும், உபத்திரவம் வந்திருக்கலாம். ஆனா அது வந்த உபத்திரவமே ஒழிய நம்ம அப்பா அவர் தந்த உபத்திரவம் கிடையாது. எத்தனை வசனம்? சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த உபத்திரவத்துல நம்ம பக்கத்துல நின்னு, சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வியாதி நேரத்துல, சொல்லுங்க சொல்லுங்க, உங்க வியாதி நேரத்துல, உபத்திரவத்தின் நேரத்துல, இது அவர் அப்பா கொடுக்கல, சொல்லுங்க அப்பா கொடுக்கல. ஆனா அது வந்த உடனே அவர் நம்ம பக்கத்துல நின்னு அந்த உபத்திரவத்திலிருந்து நம்மளை விடுவிப்பாரு. அப்ப இந்த மாதிரியான டீச்சிங்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி வருது? வியாதியை ஆண்டவர் தான் அனுமதிக்கிறாரு, உபத்திரவத்தை ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. இந்த மாதிரியான வெளிப்பாடெல்லாம் நமக்கு எப்படி வந்துச்சுன்னா, இந்த விதமான தவறான புரிந்து கொள்ளுதலும் மதம் என்கிறதான ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம போயிட்டதுனால. அதுக்கேற்றபடி நிறைய உதாரணங்கள்லாம் நம்ம கிடைக்க பாருங்க. இந்திரா காந்தி அம்மாவை ஒரே நாள் அந்த அம்மா மிஸ் ஆனாங்க, அன்னைக்கு போட்டுட்டான். அதே மாதிரி நீ ஒரு நாள், எல்லா நாளும் நீ எழும்பி இருப்ப, ஆனால் அந்த ஒரு நாள் நீ அதிகாலை எழும்பல பார், அன்னைக்கு எழும்பாம இருப்ப, அன்னைக்கு உன்னை போட்டுருவாரு. போட மாட்டார், போட்டுருவாரு, குத்திடுவாருங்கிற எண்ணத்தோட அதிகாலை ஜெபத்துக்கு போகாதீங்க. அவர் போடலாம் மாட்டாரு, குத்தவும் மாட்டாரு. எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அவரோட நான் உரையாட, அவரோட நான் உறவாட போறேன், அவர் எனக்கு வேணும், நான் அவருக்கு வேணும், அவருடைய அந்த சித்தத்தை நான் அறியணும், அவரோட நான் உரையாடணும். எங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும், அவரோட பேசாம இருக்க முடியாதுங்க. சோ தூக்கம் கூட எனக்கு அதிகாலை கண் முழிக்குதுங்க, நான் போறேங்க. அப்படி போங்க பிரதர் சிஸ்டர்ஸ், பைபிள் அப்படி வாசிங்க, தேனா இனிக்கும் உங்களுக்கு பைபிள். சோ ஆண்டவரை பற்றிய தவறான புரிந்து கொள். இன்னைக்கு சபைகள்ல இப்படிதான் ஆண்டவரை பத்தி சத்தத்தை உயர்த்தி கத்தி, அப்படியா இப்படியா, அப்பாவை இது பண்றியா, கோவப்படுத்துறியா, அவர் கோவமா இருக்கிறாரு. சோ இந்த மாதிரியான தவறான புரிந்து கொள்ளுதல்கள் ஆண்டவருடைய அன்பை நம்ம உணர முடியாதபடிக்கு தடை பண்ணும். சரி,
7வது விஷயத்துக்குள்ள வருவோம். விழுந்த மனிதன் மேல் விவரிக்க முடியாத அன்பு. இந்த மனுஷன் விழுந்துட்டான் பாருங்க. இந்த விழுந்த மனுஷனை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பாவம் செஞ்சு தப்பான கண்ணாடியை போட்டான். கவனிங்க, இப்போது ஆண்டவருக்கு வேதனையா? ஆமா, அவருக்கு வேதனையா தான் இருந்துச்சு. ஆனா இதனால போ கழுத எப்படியோ தொலைஞ்சு போ அப்படின்னு அவர் விட்டுறாம, ஓகே இவன் விழுந்துட்டான், குழிக்குள்ள விழுந்துட்டாயா, இருளுக்குள்ள போயிட்டான், வியாதிப்பட்டவன் ஆயிட்டான், இப்ப இவனுக்கு கண்ணு சரி தெரியாம போச்சு, சோ குழிக்குள்ள கிடக்குறான். திரியேக தேவன் முடிவு பண்றாங்க, இவன் லெவலுக்கு இவன் இறங்கி இருக்கானே அந்த குழிக்குள்ள நம்ம இறங்கி அவனை தூக்கிடுவோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்து தான் யோவான் 1:14 அங்க நடக்குது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது. வார்த்தையாயிருந்த இயேசு மாம்சமானார். எதுக்காக? அவர் மாம்சமான நேரத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனே நம்ம இறங்கின குழிக்குள்ள இறங்கிட்டாங்க. எதுக்கு? 3 பேரும் சேர்ந்து நம்மளை தூக்கிறதுக்கு. அந்த குழியில இறங்கினுடைய உச்சகட்டம் தான் சிலுவை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் நம்ம அதை படிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 9-10 வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. மனுஷன் தப்பான கண்ணாடியை போட்டு ஆண்டவர் என் மேல கோபமா இருக்காரு, என்னை தள்ளிட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு, என்னை புறக்கணிச்சிட்டாரு, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நான் அலங்கோலப்பட்டுட்டேன், என்னை அவர் நேசிக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில், இல்ல தம்பி, இல்ல தங்கச்சி, நீ இருக்கிற அந்த அசிங்கமான அந்த குழிக்குள்ள நான் இறங்கி வந்து உன்னை தூக்குறேன்னு சொல்லிதான் சிலுவை வரைக்கும் இயேசு வந்தார். அந்த சிலுவையில் இயேசு மட்டும் இல்ல, பிதாவும் பரிசுத்தாவியானவருமே அங்க இணைஞ்சுதான் இருக்காங்க. அங்க செயல்படுறாங்க. எதுக்காக? குழியில் விழுந்த நம்மளாம் குழியில் விழுந்த ஆடு போல இருக்கிறோம். குழியில விழுந்த ஆடா இருக்கிற நம்மளை தூக்கி எடுக்க. இந்த பாவம் நம்ம வாழ்க்கையில வந்துட்டதுனால நம்ம கண்ணெல்லாம் குருடா போச்சு பாருங்க. அந்த கண்ணை திறக்க, வியாதிப்பட்டு போயிட்டோம், அந்த வியாதியாகிய இந்த பாவ வியாதியை சுகமாக்க நம்ம இறங்கின அந்த குழிக்குள்ள, அந்த கூவத்துக்குள்ள திரியேக தேவன், அப்பா, அம்மா, மூத்த அண்ணன் 3 பேரும் இறங்கினாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதாங்க இந்த விவரிக்க முடியாத அன்பு. இதை எனக்கு விளக்கி சொல்லக்கூட தெரியல. ஏன்னா இது சும்மா ஏதோ வார்த்தையினால விளக்கி சொல்ற கூடிய அளவுக்கு இது இல்லை. தேவையில்லாம எதுக்குங்க ரிஸ்க் எடுக்கணும்? ஏன் யோசிச்சு பாருங்க. இந்த ஆதாம் போனா என்னடா, ஒன்ன அழிச்சிட்டு ஒன்ன மாதிரி 1000 ஆதாம நான் உண்டாக்குறேன்டா அப்படின்னு ஆண்டவர் செஞ்சிருக்கலாமே, செய்யலையே. ராஜா, நீ தப்பே பண்ணியிருந்தா கூட உன்னை வச்சுதான்ப்பா இந்த மனுக்குலத்தை நான் உண்டாக்க முடியும், உன்னை வச்சுதான் காரியத்தை செய்ய முடியும், நான் உன்னை அழிக்க மாட்டேன்னு சொல்லி அழிக்காம
வஸ்திரம் கொடுத்து தானே வெளியே அனுப்பினாரு. சிலுவை வரைக்கும் இறங்கி வந்தாரு. விவரிக்க முடியாத அன்பு. சி மேஜர் அதான் ரொம்ப அழகா அவங்க பாடுறாங்க. சியா சி விவரிக்க முடியாத இது எல்லாருமாக சொற்களில். எஸ், அப்படியே கல்வாரிய பாருங்க. எஸ், அந்த குழிக்குள்ளே அவர் வந்தாருங்க. யாருக்கும் கிடைக்காத கிருபை. இதை யோசிச்சு பாருங்க. நான் இறங்கின குழிக்குள்ள அவ்வளோ பெரிய அப்பா, அவ்வளோ பெரிய தேவன் இறங்கினாரே. ஏன் என்ன அழிச்சிட்டு வேற எவனையாவது உண்டாக்கி இருக்க கூடாது? என்ன அழிக்கலையே. ரோமர் 5:6 வரைக்கும் படிக்கும் போது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 to 10, 6, 7, 8, 9 இந்த வசனங்களை நீங்க பாருங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே, நம்ம பலனற்றவங்களா போயிட்டோங்க. குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக நம்ம அக்கிரமக்காரரா போயிட்டோம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். அரசியல்வாதியா இருந்தா தலைவா வாழ்க, நீங்க பதிவு இறங்கிட்டீங்க, நான் தீ குடிக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை எவனாவது குடிப்பான், தீ குடிப்பான், என்னத்தையாவது பண்ணுவான். நாம் பாவிகளா இருக்கையில், அதாங்க மேட்ரு. நாம் பாவிகளா இருக்கையில் குழியில இறங்கி வியாதிப்பட்டு நாற்றம் எடுக்கிற அந்த நிலையில கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நம்ம இருக்கிற அந்த குழிக்குள்ள அவர் வந்தாரு. மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எல்லாம் உணர்ந்தவர்களாக விவரிக்க முடியாத அழைப்பு இது. எல்லாம் கல்வாரி என்பது நினைச்சு சொற்களில் இதை விளங்க வைக்க முடியல பிரதர். இந்த வார்த்தையினால வார்த்தை ஜாடத்தை வச்சு விளங்கி வைக்க முடியாது. பயணம் இது யாருக்கும் கிடைக்காத என்னை நேசிக்கின்றாயா, எல்லாருமாக என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. நான் கேட்கிறேன், ஐயா உங்களுக்கு எவ்வளவு பெரிய வானாதி வானங்கள் இருக்கு ஐயா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் இருக்குயா, என்ன விடலாம் பெரிய பெரிய ஞானிகள் மேதைகள் எல்லாம் இருக்காங்க ஐயா, நல்ல அழகா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, படிச்சவங்க இருக்காங்க, மேதைகள் இருக்காங்க. ஏன் நீங்க நினைச்சா என்ன மாதிரி 1000 பேரை நீங்க நினைச்ச பிரகாரமா நீங்க உண்டாக்க முடியுமே. ஆனா நீங்க என்னையா தேடி வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அவர் சொல்றாரு. வானம் பூமி படைத்தீர்ந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்தீர்ந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய்.
விவரிக்க முடியாத அன்பு என்னை நேசிக்கின்றார். கேட்கிறாரு, நான் உன்னை தேடி வந்திருக்கேன். குழியில விழுந்த ஒன்ன தூக்கிறதுக்கு நீ விழுந்த குழிக்குள்ள இறங்கி வந்திருக்க. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நீசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நீசியாமல் இருப்பாயா. என்ன பதில் சொல்ல போறோம்? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நீசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நீசியாமல் இருப்பேனோ. எத்தனை பேர் சொல்ல முடியுது? விவரிக்க முடியாத அன்பு எனக்கு புரியுதுப்பா. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட நான் அடிக்கடி குழியில விழுறேன். நீ தான் ரட்சிக்கப்பட்டுட்டியே, இதுக்கப்புறம் குழியில விழுந்தியா கெட அப்படின்னு கைய கால உடைக்காம அங்கே நீங்க இறங்கி வந்தீங்கப்பா. என்ன தூக்கிறதுக்கு வந்தீங்க. 99 ஆடை விட்டுட்டு என்ன தேடி வந்து என்ன வேல்யூ பண்ணி என்ன தோள் மேல போட்டு தொலைஞ்சு போன எனக்காக 99 ஆட்டம் மறந்துட்டீங்களேப்பா. I love you Jesus. எத்தனை பேர் சொல்ல முடியும்? I love you Jesus. உங்களை நான் நேசிக்கிறேன்ப்பா, உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தான் என்ன முதல்ல நேசிச்சீங்க, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. அவ்வளவுதான். எனக்கு இதுக்கு மேல இந்த அன்பை பத்தி எனக்கு விவரிக்க முடியல. நான் சொன்னது போதாது உங்களுக்கு. இதை நீங்க அனுபவிக்க தான் முடியுமே ஒழிய லட்டு டேஸ்டா இருக்குன்னு அது அந்த டேஸ்டுக்கெல்லாம் பாயிண்ட் சொல்லிலாம் விளக்க முடியாது. அது நீங்க சாப்பிட்டு பார்த்தா அவங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். குழியில இறங்கி வந்தாரு. நம்ம இறங்குன அந்த குழிக்குள்ள அவர் இறங்கினாருங்க. இப்பயும் நம்ம அப்பப்ப குழிக்குள்ள இறங்குறோம். அப்பப்ப கூவாறு மாதிரி அப்பப்ப நமக்குள்ள இருந்து அலங்கோலம் வெளிப்படுது. அதுக்குள்ளே அவர் இறங்கி இருக்காரு. அதை சுகமாக்க, அதை அலங்காரமா மாற்ற, அலங்கரிக்க. இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம அப்பாவா இருக்காரு. பயப்படாதீங்க, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எந்த காரியமும் உங்க வாழ்க்கையை வந்து கீழே தள்ளிட முடியாது. இவ்வளோ பெரிய நல்ல அப்பாவுக்கு அந்த அரவணைப்புக்குள்ள நீங்க இருக்கீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பயப்படாதீங்க. உங்களுக்கு தெரியுமா முதல் தீர்க்கதரிசனம் எப்ப வெளிப்பட்டுச்சு? இல்ல, நான் வசனத்தை கேட்கல. முதல் மனுக்குலத்தையே அசைக்கக்கூடிய தீர்க்கதரிசனம் எப்ப வெளிப்பட்டுச்சு? உங்க உள்ள ஆன்சர் இருக்கும், ஆனா அதை உங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அதை யாரும் அப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஐயா வெரி குட். அதான் அது எப்ப வெளிப்பட்டுச்சுன்னு கேட்கிறேன். இல்ல, அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுச்சுல, ஆண்டவர் பேசுறாருல, எப்ப பேசினாரு? சரி, ரைட். பட் இது உங்க மைண்ட்ல இருக்கு. ஓகே, அது உங்களுக்கு சொல்ல தெரியல. இப்ப நான் சொல்லும் போது நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. முதல் ப்ராஃபசி, மனுக்குலத்தை திருப்பி போடுகிற முதல் தீர்க்கதரிசனம் ஆதாமும் ஏவாளும் பரிசுத்தமா இருந்த நேரத்தில் வெளிப்படல. அவ அலங்கோலப்பட்டு விழுந்து அலங்கோலப்பட்டு தப்பான கண்ணாடியை மாட்டிக்கிட்டு ஒரு அலங்கோலப்பட்ட நிலைமையில வெட்கப்பட்டு நிக்கிறான் பாருங்க. அப்ப
அப்பதான் மனுக்குலத்தினுடைய நிலையை மாற்றுகிற தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சந்தோஷம். ஒரு ஆமேன். என் வாழ்க்கையில் நான் என் அனுபவத்தை சொல்ல முடியும். நான் ரொம்ப ஃபாஸ்டிங் போட்டு நான் ரொம்ப அப்படியெல்லாம் அந்த நேரத்தை விட நான் எப்போ சில மிஸ்டேக்ஸ் பண்ணி குற்ற உணர்வுல போய் கொஞ்சம் ஊழியத்தை நிறுத்தி வச்சிருவோம், பிரசங்கம் பண்ணாம விட்டுருவோம்னு சொல்லி அப்படி நான் யோசிப்பேன் பாருங்க. டக்குன்னு ஒரு ஃபோன் வரும். பார்த்தா யாரோ எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோன் அட்டன் பண்ணா, பிரதர் டோன்ட் கிவ் அப், நீங்க முன்னேறிட்டு இருக்கிற அந்த காரியத்தை விட்டுறாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்குன்னு சொல்றாரு, உங்களை அவர் கைவிடல. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கும்போது சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கும்போது ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொன்னதை விட நீங்க சில காரியங்கள்ல விழுந்த போது, அதைரியப்பட்ட போது அப்பாவுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களுக்கு நேரா கடந்து வரலையா? என்ன பதில்? என்ன பதில் உங்களுக்கு? என்ன பதில்? அதுக்கு வந்துச்சுங்க. இது 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 வந்து விவரிக்க முடியாத அன்பு. இதுக்கு ஏன்யா அது? ஏன்யா நான் நல்லா இருக்கும் போது பேசலாமே, ஏன் நான் விழுந்தப்போ வந்து பேசுறீங்க? சொல்ல தெரியலங்க. அது விவரிக்க முடியாத அன்பு. So brothers and sisters, நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து நம்மளை தூக்கி எடுத்த கர்த்தர் இந்த அன்பை வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஓகே, 8வது விஷயம், அன்பு துவங்கும் இடம். ரொம்ப சிம்பிள். இந்த அன்பை ஆண்டவர் எங்க தொடங்குறாரு அப்படின்னா, பக்கத்துல படாருன்னு விட்டுறாதீங்க. சொல்லுங்க, வெளியிருந்து உள்ள இல்ல. சொல்லுங்க, வெளியிருந்து உள்ள இல்ல, உள்ள இருந்து வெளியே. இன்னொரு முறை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வெளியே இருந்து உள்ள கிடையாது, உள்ள இருந்து வெளியே. படிங்க ரோமர் 5:5. இந்த அன்பு ஆண்டவர் நமக்குள்ள எங்க வைக்கிறார்னா, வெளியல்ல, உள்ள. படிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப இந்த அன்பை எங்க வைக்கிறார் ஆண்டவர்? நம்ம இருதயத்துல, உள்ள. ஏன் இந்த அன்பை வந்து வேற எங்கேயும் வைக்காம இருதயத்துல வைக்கிறார்னா, அந்த இருதயம் தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம வாழ்க்கையில நிறைய காயப்பட்டிருக்கு. வாழ்க்கையில காயப்பட்ட இடம் எதுனா நம்முடைய இருதயம். சின்ன வயசுல அப்பா அம்மா அன்பு கிடைக்காம போனதுனால நம்ம காயப்பட்டிருப்போம். அடுத்தது நம்மளை பத்தி மற்றவங்க எதிர்மறையான வார்த்தைகளை பேசுறதுனால, டேய் நீ மாடு மேய்க்க தாண்டா லாக்கி, நீ எரும மாடு தாண்டா மேய்ப்ப, நீ பண்ணி தாண்டா மேய்ப்ப, படிப்பு ஏறலையாடா அப்படின்னா அம்மா அப்பா பேசியிருப்பாங்க, இல்ல டீச்சர்ஸ் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரியான எதிர்மறையான வார்த்தைகள். அல்லது நம்மளை பத்தியே, நான்லாம் எங்கயா, என் வாழ்க்கையெல்லாம் என்னங்க உருப்பட போகுது, நானே ஒரு பேஷண்ட்டுங்க, நானே ஒரு படிக்காத ஆளுங்க, நான் ஒரு பேதங்க, எனக்கெல்லாம் எங்கங்க நல்வாழ்வு கிடைக்கும், நான் பார்க்கறதுக்கு அழகாவே இல்லைங்க, இப்படிலாம் நம்மளை பத்தியே நம்ம பேசியிருப்போம் பாருங்க. இந்த மாதிரியான எதிர்மறையான வார்த்தைகளை எங்க போய் ஸ்டோரேஜ் ஆயிருக்குன்னா, நம்முடைய இருதயத்துல காயமா ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, மற்றவங்களால நம்ம ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கையில வந்த இழப்புகள், திடீர்னு வரக்கூடிய இழப்புகள், அசம்பாவிதங்கள். அடுத்து செக்ஷுவல் அபியூசஸ். சின்ன வயசுல இருந்து நம்மளை வலுக்கட்டாயப்படுத்தி யாராவது பாலியல் ரீதியா தவறாக நடத்தினது, அதை வெளியே யார்ட்டையும் போய் சொல்ல முடியாது. இது எல்லாமே எங்க உள்ள ஸ்டோரேஜ் ஆயிருக்குன்னா, எங்க நம்ம இருதயத்துல.
இதை போய் நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறமும் அந்த காயத்தோட நம்ம டீல் பண்ணாம இருந்தா அந்த காயம் உள்ளே தான் இருக்கும். சோ இந்த காயத்தை சுகப்படுத்ததான் ஆண்டவர் தம்முடைய அன்பை எங்க ஊத்துறாரு? இருதயத்துல. இப்போ இந்த காயத்தை உள்ள வச்சுட்டு இருக்கிற ஊழியக்காரங்க தான் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். நான் இப்போ எனக்கெல்லாம் அந்த அந்த ப்ராப்ளம்லாம் இருந்திருக்காது, இப்போதான் தெரியுது. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி பிரசங்க நேரத்தில் பயங்கரமாக கத்தி கண்டிச்சு பேசுகிறங்கிற பேரில் அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க. கர்த்தர் உன்னை சபிப்பார், உன் மேலே உடைய சாபம் இருக்கு, நிறைய இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தப்பாலாம், அதாவது மேடை நாகரிகம் கூட தெரியாம சில வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ற ஊழியக்காரங்களாம் உலகத்தில் இருக்காங்க. சரிங்களா? இல்லைன்னு உங்களுக்கு தெரியலங்கிறனால இல்லைன்னு நினைக்காதீங்க. நாங்கள்லாம் நேராக கேட்டிருக்கோம், நேராக கேட்டிருக்கோம். அப்படிலாம் பேசுகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஏன் அவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க தெரியுமா? சின்ன வயசுல இருந்து அடுத்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தெல்லாம் வந்து ஊழியத்திலையும் அவங்க தவறாக நடத்தப்பட்டிருப்பாங்க. அந்த காயம் எல்லாம் அவங்க உள்ள என்ன ஆயிருக்கும்? ஸ்டோரேஜ் ஆயிருக்கும். அது அப்பப்போ எழும்பும் பாருங்க, அது இந்த பிரசங்க நேரத்திலையும் எழும்பும். புரியுதா? சோ இந்த எல்லா காயத்தையும் குணமாக்கதான் ஆண்டவர் அன்பை எங்க ஊத்துறாரு? இருதயத்துல, இருதயத்துல ஊற்றுகிறார். 9வது விஷயம், ஒரே கட்டளை. பழைய ஏற்பாட்டில் 613 கட்டளைகள் இருந்துச்சா? ஆமா. ஏன் அதை கொடுத்தாரு? இந்த வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, அதில் வரும். நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் ஏன் கொடுத்தாரு? பக்கத்தில் பார்த்து அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் சத்தமா ரொம்ப நல்லவர். சில நேரங்களில் உங்க லெவலுக்கு இறங்கி கேம் ஆடுவாரு. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நீங்க எனக்கு பெட்டர் மாஸ் லைட் போதும்னு சொன்னீங்கன்னா அந்த லெவலுக்கும் இறங்கி கேம் ஆடுவாரு. ஓகே, நான் கட்ட வண்டியிலே போய்க்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த லிஃப்ட்ல இந்த ஃப்ளைட்ல போறது இதெல்லாம் வேண்டாம். அன்னைக்கு எங்க அப்பா எங்க தாத்தாக்கள் அந்த கட்ட வண்டியிலே போறாங்க, நானும் இந்த கட்ட வண்டியிலே போய்க்கிறேன், எனக்கெல்லாம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னா அந்த லெவலுக்கும் இறங்கி கேம் ஆடுவாரு. ஆனா உங்களை கட்டாயப்படுத்தவும் மாட்டாரு, உங்களை கைவிடவும் மாட்டாரு. நீங்களா இந்த உயர்ந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். சோ தைரியமா இருங்க, 10,000 கோடி வருஷங்கள் ஆனாலும் வெயிட் பண்ணுவார். ஓகே, அந்த மாதிரிதான் இந்த நியாயப்பிரமாணத்துல ஆண்டவர் கொடுத்தது. அவங்க லெவலுக்கு இறங்கி வந்து கேம் ஆடினாரு. 613 கட்டளைகளை கொடுத்ததெல்லாம் அவங்க லெவலுக்கு இறங்கி வந்து கேம் ஆடினார். ஏன்னா கண்ணாடி தப்பா இருக்கு, இவன் அடிமையாவே இருந்து வந்திருக்கான். அதாவது இவன் லெவல் என்னன்னா, ரெஸ்ட் ரூம் போகும்போது எப்படி போகணும்னு கூட அவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டி இருந்துச்சு. பைபிள் அப்படி ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? இருக்கா இல்லையா? நீ போகும்போது மலஜலம் கழிக்க போகும்போது கையில கோலை வச்சுட்டு போ. அங்க ஒரு நீ பண்ணிட்டு என்ன பண்ணிடு, அப்படியே விட்டுட்டு வந்துடாத அந்த குழிய. இத கூட அவனுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? சொல்லி கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவன் ஸ்டாண்டர்ட் ரொம்ப லோ லெவல்ல இருக்கு. விவரிக்க முடியாத அன்புள்ள நம்ம அப்பா அவன் லெவலுக்கு இறங்கி அங்க கேம் ஆடுறாரு. கேம் ஆடுறாரு.
எப்பா அந்த பொண்ணு உனக்கு வேண்டாப்பா, அவனுக்கு ஒத்து வர மாட்டாப்பா, வேண்டாம் அப்படின்னு சொல்றோன்னு வைங்களேன். ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றோம், அவன் இல்லைங்க அடைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மரண தேவின்னு அவன் வந்து இது பண்றான், பெட்டர் மாஸ் லைட் தான் வேணுங்கிறானா, அவ லெவலுக்கும் இறங்கி அவனுக்கு என்ன செய்வாரு, கேம் ஆடுவார். கேம் ஆடி அவன் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சில ஸ்ட்ரகிள்ஸ், போராட்டங்கள், பாடுகள் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் பாருங்க. ஏன்னா உள்ள கிடக்கிற பேயெல்லாம் வெளியே வரும் பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே இருக்கும். ஆனாலும் அவனையும் கைவிடாம அவன் வாழ்க்கையை கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவரை பிடிச்சிட்டான்னு வைங்களேன், கர்த்தரை பிடிச்ச உடனே அவன் வாழ்க்கையை பெட்டர் ஆக்கிடுவாரு. அந்த மாதிரிதான் ஒரு தகப்பன் இருதயத்தோடு இவங்க லெவலுக்கு இறங்கி கேம் ஆனது தான் இந்த 613 கட்டளைகள்லாம் ஆண்டவர் கொடுத்தது. இப்போதைக்கு இவ்வளவுதான் உங்களுக்கு விளக்க முடியும். நீங்க அந்த கிளாஸ்ல வரும்போது அங்க நம்ம அது ஒரு 2-3 நாட்கள் டைம் எடுத்து படிக்க வேண்டிய விஷயம். அது நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் ஏன் கொடுத்தாரு? நியாயப்பிரமாணம் என்பது அவருடைய இருதயம் கிடையாது. அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட தண்டனைகளா இருக்கு பாருங்க. நீ வந்து ஓய்வு நாளை மீறினா நீ சாகணும், அல்லது நீ வந்து அங்கெல்லாம் உபாகமம் 28 வந்து நீ கட்டளையை மீறிட்டா உனக்கு இப்படிலாம் வரும், காய்ச்சல் வரும், அப்படி வரும், இப்படி வரும், விஷப்பணி உன்னை தாக்கும், இதெல்லாம் சொன்னார் பாருங்க. அதெல்லாம் வந்து அவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன காரியம் அல்ல, அவன் லெவலுக்கு இறங்கி கேம் ஆடினதுனால சொன்ன விஷயம். அப்போ நமக்கு ஒரே ஒரு கட்டளை தான். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நமக்கு 613 கிடையாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 10 கட்டளையும் கிடையாது, 2 கிடையாது, 2 கட்டளையும் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு கட்டளை தான். உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? நீங்க கட்டளைகள்னு கணக்கு பண்ணீங்கன்னு வைங்க, பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாட்டில் தான் கட்டளைகள் அதிகம். பழைய ஏற்பாட்டில் 613 தான். ஆனா புதிய ஏற்பாட்டில் கட்டளைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1042 சொல்றாங்க. பட் நமக்கு ஒரே ஒரு கட்டளை. யோவான் 13:34. யோவான் 13ஆம் அதிகாரம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரே கட்டளை தாங்க. என் பிள்ளை, நான் எப்படி உன் மேல அன்பா இருக்கிறனோ அதே மாதிரி நீயும் மற்றவங்களோட எப்படி இரு, அன்பாயிரு. நீ வெறும் பரிசுத்தவான மட்டும் நேசிக்கிற, நீ நல்லவங்களை மட்டும் நேசிக்கிற, நல்லா படிச்சிருக்காங்க, என் லெவலுக்கு அவங்க வந்து என் ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற பிரகாரமா அவங்க ஸ்டேட்டஸும் இருக்கு, எனக்கு நிறைய நல்லது பண்றாங்க, நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு கேக் கொடுத்தா ஈஸ்டருக்கு அவங்க பிரியாணி கொடுக்கறாங்க, என்னுடைய மைண்டுக்கு அவங்க வந்து ஒத்து வர்றாங்க, இந்த மாதிரி ஆட்களை தான் நான் நேசிப்பேன்னு நீ சொல்வேன்னா உனக்கு அப்பா அன்பு புரியலன்னு அர்த்தம். அதாங்க சொல்றாரு பாருங்க, நான் உங்கள் மேல் அன்பாய் இருந்தது போல. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பேதுருவே, யாக்கோபே, நீ எல்லாம் ஓடி போவ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சோம், நீ வந்து என்ன மறுதளிப்பேன்னு தெரிஞ்சும், நீ எனக்கு துரோகம் பண்ண போற அப்படின்னு தெரிஞ்சும் என் அன்பு ஒரு இம்மி அளவு கூட மாறல. நீ அப்படி துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் நான் தான் உன்னை உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நான் தேடி வந்து உனக்கு நான் தரிசனமானேன். அப்படி தரிசனமாகும் போது இந்த மறுதலிச்ச பேதுருவே, உன்னை நான் வந்து எப்படி உன் பேரை தனிப்பட்ட விதத்தில் மென்ஷன் பண்ணி சொன்னேன். மார்க் 16 அப்படி இருக்கு. சகோதரத்துக்கும் பேதுருவற்றையும் போய் சொல்லுங்க அப்படின்னு பேதுரு பேரை தனியா மென்ஷன் பண்றார். ஏன்னா அவர் தான் ரொம்ப குற்ற உணர்வுக்குள்ள போயிட்டாரு.
அப்ப நீ குழியில இறங்குவேன்னு தெரிஞ்சும், நீ அலங்கோலப்படுவேன்னு தெரிஞ்சும், அலங்கோலப்படுறதுக்கு முன்னாடியே அன்பு மாறல, அலங்கோலப்பட்டதுக்கு அப்புறமும் என் அன்பு மாறல. அதே மாதிரி நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஓகே? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சொல்லலாமா? உங்க யார் பேரையாவது மென்ஷன் பண்ணா நீங்க வருத்தப்படுவீங்களா? இப்போ எஸ்எஸ் சகோதரி ரூபிஸ்டும் ஃப்ரெண்டு. மேலே வாங்க சார், 2 பேரும் சிஸ்டர்ஸ். அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவோம். மேலே வாங்க. இவங்க 2 பேரும் உயிர் தோழிகள். 6 உயிர் தோழிகள். இப்போ எஸ்எஸ் சகோதரிக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்டேக் பண்ணி, இப்போ ரூபிஸ்டுக்கு மைண்ட்ல என்னன்னா, எஸ்தர் ரொம்ப நல்லவ, நல்லா ஜெபிக்கிறவ, நல்ல பரிசுத்தமாக இருக்கிறவ அப்படிங்கிறவனால ஒரு மைண்ட் இருக்கு. ஆனால் ஏதோ அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸில் அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு தவறான காரியம் நடந்துருச்சு. இப்போ பயங்கரமாக அழுகிறாங்க. அதை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. வாழ்க்கையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க ஊழியம் கூட செய்கிறாங்க எஸ்தர் சிஸ்டர். இப்போ ரூபி சிஸ்டர் அவங்களை ஏதோ யதார்த்தமாக தேடி போகிறாங்க. அவங்க மைண்ட் செட்டப்பில் இவன் ரொம்ப நல்லவ, எனக்கு இவன் ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்லாம் போகும்போது அழுகிற மாதிரி நடிங்க சிஸ்டர். சும்மா இப்படி அழுகிறாங்க, பயங்கரமாக ஏங்கி ஏங்கி தேம்பி தேம்பி அழுகிறாங்க. உடனே ரூபி சிஸ்டர் கேட்குறாங்க, ஏய் என்ன என்ன சிஸ்டர் என்ன ஆச்சு சொல்லு, உனக்கு என்ன பண கஷ்டமா என்ன சொல்லு, ஆக்ஷன் பண்ணுங்க. அப்படி கேட்குற மாதிரி இப்படி ஆக்ஷன் பண்ணுங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது, இல்லை ரூபி பண கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்படி ஒரு செய்யக்கூடாத பயங்கரமான தப்பு பண்ணி, அவங்க தப்பு செய்யலை, ஓகே, இது வரைக்கும் அவங்க தப்பு செய்யலை, நீ அவங்க செய்ய போகிறது இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், நான் ஒரு தப்பு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. ரூபிக்கு அப்படியே ஏற்கனவே கலர் பார்த்தீங்களா, இன்னும் முகமெல்லாம் அப்படி செவந்து, அடி படுபாவி, உன்னை மட்டும் பாடுங்க சிஸ்டர். ஓகே, நான் வந்து உன்னை எவ்வளவு நல்லவன் நினைச்சேன், அடி படுபாவி, இப்படி நீ ஆக்ஷன் காட்டிட்டியே, நீ ஊழியம் செய்யறவதானே, எவ்வளவு பயங்கரமா ஜெபம் பண்ற, அதிகார ஜெபத்துல ஷாபா ரீபா ராபாங்கிற, ஆனா இப்படி நீ ஒரு ராபாவா இருந்திருக்கியே அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு எது புரியல, ரூபிக்கு ஏசப்பா ரூபி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருங்கிறது புரியல. ஆனா அதுக்கு பதிலா தன்னுடைய அந்த குறையெல்லாம் சொல்லும்போது, சகோதரி வந்து எஸ்தர் வந்து குறைய சொல்லி அழுகுது, பயங்கரமா அழுகுது. இப்படிலாம் பண்ணிட்ட ரூபி, எனக்கே என்ன பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்னு தோணுது அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்தில் அப்படியே தோளோட சாட்சி அப்படியே தலையை தடவி கொடு, செய்யுங்க சிஸ்டர், தலையை தடவி கொடுத்து அழுகும்போது கூட அழுது, எஸ்தர் கவலைப்படாத எஸ்தர், இப்பையும் நான் உன்னை நேசிக்கிறேன் எஸ்தர், நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், உன்னை நான் பாவியா பார்க்கலமா, நீ நீதிமான், ஏதோ நீதிமானா இருக்க வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் ஒரு விழுக வந்துருச்சு, ஆனா உன்னை ஆண்டவர் கைவிடல, நான் எப்படி உன்னை எப்படி நான் கட்டி அணைச்சிருக்கணும் அப்படிதான் உன்னை அப்பாவும் அரவணைச்சிருக்காரு, உன் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியுதுன்னு வைங்க. சொல்லி முத்த கொடுங்க, முத்த கொடுங்க. சத்தமே கேட்கல, என்னடா இது, அப்படி முத்தம் கொடுக்குறாங்கன்னு வைங்க. இப்ப ரூபிக்கு எது புரியுது, எது புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், ஏசப்பாவுடைய அன்பு புரிஞ்சிருக்கு, புரிஞ்சிருக்கு, அந்த அன்பு புரிஞ்சிருக்கு. தேங்க்யூ சிஸ்டர்ஸ், தேங்க்யூ. ஓகே, அவங்களுக்காக நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். நல்ல ஓகே. இந்த விதமா கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, சபைக்கு வர்ற சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர், ஓகே, ஊழியக்காரங்க
விசுவாசிகளுக்குள்ள இந்த விதமான ஒரு ஐக்கியம். ஓகே, நீங்க பரிசுத்தமா இருக்கும்போது, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், பணத்துக்காக நேசிக்கிறவன் எவ்வளவு ஆபத்தோ அதே மாதிரிதான் யாரும் ஆபத்து. உங்க பரிசுத்தத்துக்காக உங்களை நேசிக்கிறான்ல அவனும் ஆபத்து. ஏன்னா என்னைக்காவது ஏதாவது ஒரு அசுத்தமான பகுதி வெளிப்பட்டா என்ன பண்ணிடுவான்? ஓடி போயிடுவான். இவனை எப்படி நம்ப கூடாதோ அதே மாதிரி அவனையும் நம்பாத. பட் ஆண்டவர் சொன்னது என்ன? நான் எப்படி உன் மேல நீ அலங்கோலப்பட்ட நேரத்திலையும் நான் உன் மேல அன்பா இருக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் ஒருவருக்கொருவர் எப்படி இருங்க? அன்பா இருங்க. அப்பவும் நீ அவனை குற்றவாளியா தீர்க்காம, அப்பவும் நீ அவனை குற்றப்படுத்தாம, இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், இப்பயும் நீங்க ஒரு பரிசுத்தவான் தான், இப்பயும் நீங்க நீதிமான் தான், இவ்வளவு மிஸ்டேக் வந்திருந்தா கூட உங்களை ஆண்டவர் பாவியா பார்க்கல, நீதிமான தான் பார்க்கிறாரு. நாங்க முதல்ல உங்களுக்கு ஆண்டவர் இருக்காரு, இரண்டாவது நாங்க இருக்கோம். உங்களுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க வெளியே வந்துருவீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து நீங்களும் அழுது அவங்கள தைரியப்படுத்தி, பிரசங்கம்ங்கிற பேர்ல எங்கேயும் வெளியே சொல்லாம, ஜெபக்குறிப்புக்காக சொல்லுகிறேன், இந்த பேய முதல்ல ஓட்டணும், நிறைய ரகசியத்தை ஜெபத்துக்காக சொல்லுகிறேன் அப்படின்லாம் சொல்லாம அவங்கள நேசிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த மனநிலை என்னைக்கு கிறிஸ்தவத்தில் வருதோ அன்னைக்கு தான் எழுப்புதல் வரும். அது வரைக்கும் நீ கதறு, நீ 40 நாள் இல்லை 400 நாள் நீ உபவாசம் போடு, ஒரு எழுப்புதலும் வராது. இந்த உண்மையை புரிஞ்சுக்காம அழு அழு, எழுப்புதலுக்காக அழு, கண்ணீர் விடு, வராதியா? உனக்கு அன்பே இல்லையே, உனக்கு அன்பே இல்லை, துணிகரமா அவன் வேண்டாம் இவன் வேண்டாங்கிற, உனக்கு எப்படி நீ வந்து எழுப்புதலுக்காக நீ ஜெபிப்ப? உபதேசம் முக்கியமா அன்பு முக்கியமா? எதியா முக்கியம்? எதுமா முக்கியம்? உபதேசமா அன்பா? அன்பு. லா முக்கியமா லவ் முக்கியமா? லவ். யோவான் 2 யோவான் 3 யோவான்ல இந்த உபதேசத்தை ஒருத்தன் கொண்டு வரலன்னா அவனுக்கு வாழ்த்து சொல்லாதீங்கன்னு அங்க சொல்லப்பட்ட வசனம் அது வேற. ஓகே, அது யாருக்கு? அது அன்னைக்கு எந்த சூழல்ல சொல்லப்பட்டது, இன்னைக்கு அது எப்படி அதை நம்ம அப்ளை பண்ணணுங்கிறது அது வேற மேட்டர். அது உட்கார்ந்து எல்லாம் நிதானிக்கணும், படிக்கணும். பைபிள்ல இருக்குங்க, பைபிள்ல இருக்குங்கன்னா அது ஏன் சொல்லி இருக்குங்கிறத பார்க்கணும். தெரிஞ்சுக்கோங்க, அன்பே பிரதானம். இப்படி ஒரு பாதுகாப்பான சமுதாயம் எங்க உருவாகுதோ அங்கிருந்து தான் எழுப்புதல் வரும். என் இருதயத்தை அந்த அக்காட்ட நான் தைரியமா ஓபன் பண்ண முடியும், என் வாழ்க்கையில் இருக்க அந்த பிரச்சனையை ஓபன் பண்ண முடியும். அதை சொன்னாலும் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இருக்கீங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகுது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகுது அப்படின்னா அங்க இருந்தாங்க எழுப்புதல் நடக்கும். அங்க அற்புத அடையாளம் எல்லாம் சும்மா சர்வசாதாரணமா நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? சந்தோஷமா ஒரு ஆமேன். ஏன்னா எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லை. பார்த்தீங்களா, இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒருத்தன் குறை கண்டுருச்சுன்னா, ஒருத்தன் குறை வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு 1008 விளக்கங்களை சொல்லி, ஏதாவது பாவம் பண்ணிருப்பானோ அதனால இப்படி ஆயிடுச்சோ, அப்படி ஆயிடுச்சோ, இப்படி ஆயிடுச்சோ. நேத்தைக்கு ஒரு அம்மா எனக்கு வழிய போன் பண்ணி தேவையில்லாம ஒரு ஊழியக்காரனுடைய குறைய என்கிட்ட வந்து அப்படியே இந்த அல்வா சாப்பிடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி என்கிட்ட சொல்லுது. எனக்கு அதை கேட்க காதே வலிக்குது. அந்த அம்மாவுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கும். போன் பண்ணி, தெரியுமா ஐயா உங்களுக்கு விஷயம், அடுத்தவனு சொல்லுது, நீங்க வேணா அந்த குறிக்கப்பட்ட ஆள்கிட்ட போய் விசாரிங்க. ஏமா இதே எனக்கு காது வலிக்குதுமா. ஏன்னா இன்னைக்கு அதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இங்க மாநாடு போட்டு பேசுறது. ஏய் தெரியுமா இப்படி ஆயிடுச்சான். அப்படிலாம் இருந்தா சில்லித்தனமான ஒரு அனுபவம். அதெல்லாம்
நீ எனக்கு ஒத்து வந்தா நீ எனக்கு ஓகே, ஒத்து வரலன்னா நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னா உனக்கு ஆண்டவர் அன்பு விளங்கல, புரியல அப்படின்னு அர்த்தம். சோ கர்த்தருடைய அன்பு நமக்கு விளங்க 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 எப்பேற்பட்ட அலங்கோலப்பட்டவங்களையும் விழுந்தவங்களையும் நம்ம தூக்கி விட முடியும். அவங்கள நீங்க நியாயம் தீர்க்காம அவங்கள கட்டி எழுப்புறவங்களா நம்ம மாறிடுவோம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற விஷயம் புரியுது? சந்தோஷமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு பாதுகாப்பான சமுதாயமா எண்ணூர்ல இருக்கிற இந்த சபை இருக்கணும்னு நான் விரும்புறேன். இப்படி நீங்க இல்ல அப்படின்னா நீங்களும் எல்லாரும் மாதிரியும் சாதாரணமா சபை, சர்ச்சுங்க, சர்ச்சுக்கு வந்தியா போனையா, இது இந்த குடும்பம்ங்கிற செட்டப் குள்ள வராது. ஏதோ வந்தவங்க பிரசங்கம் கேட்டவங்க போயிட்டோங்க. சோ அன்பு தாங்க கட்டளை. கடைசியா முடிக்கிறேன். அறிவு கெட்டாத அன்பு. படிங்க எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். என்னன்னா என்ன அறிவு கெட்டாத அன்பு? கொலேசியர் 1:27 அங்கேயும் அதே கொலேசியர் 3:11 படிக்கும்போது புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பரலோகத்தில் இருக்கிற இந்த கிறிஸ்து இப்ப மகிமை நம்பிக்கையா எங்க இருக்காரா? எனக்குள்ள. நம்ம நல்லவங்களா? இல்லங்க, நிறைய குறைகள் இருக்கு, நிறைய அசுத்தமான பகுதிகள் நம்ம வாழ்க்கையில இருக்கு, அலங்கோலம் இருக்கு. ஆனாலும் அங்கேயும் நீங்க இருக்கீங்க. 3:11 படிச்சு முடிப்போம். கடைசி வசனம். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவனும் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். எல்லாரிலும் எல்லாமா இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்காராம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளேயும் இருக்காரு. ரட்சிக்கப்பட்ட நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது நம்மளை விட்டுட்டு போயிடுறது இல்லை. நிறைய பேர் நீ தப்பு செய்யும் போது சவுலுக்குள்ள இருந்து தேவ ஆவியானவர் விலகிட்டார், பொல்லாத ஆவி வந்துச்சு. அதே மாதிரி உனக்குள்ளேயும் நீ தப்பு செஞ்ச உடனே தேவ ஆவியானவர் விலகிடுவார். எப்படி இந்த வீட்டில் சண்டை வந்தா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படி போற மாதிரி ஆவியானவர் என்ன பண்ணிடுவாரு? பரலோகத்துக்கு போறேன், நீ நிறைய தப்பு பண்ற அப்படின்னு போயிடுவாரு. அப்புறமா நீ சண்டே காத்திருக்கணும். காத்திருந்து வாரும் தூய ஆவியே இப்படி நீ பாடினதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வார்? போனவரு சரி போனா போது கழுத அப்படின்னு உள்ள வருவாரு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளும் அப்படிலாம் சொல்றோம். ஏன்னா புது உடன்படிக்கையின் சத்தியம் தெரியல. அது வேற, இது வேற. அது கிமு, இது கிபி. அது கிரயத்துக்கு முன், இது கிரயத்துக்கு பின். இப்படி ஆவியானவர் போயிட்டுலாம் வரமாட்டாரு. உள்ள இருந்துகிட்டே திருந்துப்பா திருந்துப்பா திருந்துப்பா, இப்படி பண்றியே நீ மாற மாட்டையா, நான் உன்னை நேசிக்க இடம் கொடுக்க மாட்டேயா கேட்டுக்கிட்டே இருப்பார். அது ஒரு மாதிரி நமக்கு உறுத்தலாவே இருக்கும். ஓகே, சோ பாருங்க அங்க போட்டிருக்கு எல்லாரிலும் எல்லாரோடும், அங்க எல்லாருக்குள்ளும். அந்த கடைசி வேர்டை படிங்க. கொலேசியர் 3:11 கடைசி வேர்டு. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள மட்டும் இல்ல, நம்ம தவறு செய்யும் போது போயிட மாட்டாரு, அப்பயும் உள்ளதான் இருப்பாரு. அதை நம்ம அவர் உள்ள இருக்காருங்கிறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா அந்த தப்பை நம்ம செய்யாத இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். அதே நேரத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள இருக்காரா? ஆமா.
அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு தெரியல, அவங்க வேற கோயில் கொள்ளன்னு போறாங்கன்னு வைங்களேன், அங்கேயும் அவர் இருக்கிறாரா? அவங்களுக்குள்ள இருப்பாரா? இருக்கிறாரு. சினிமாவுக்கு போறாங்க, அங்கேயும் இருக்கிறாரா? ஆமா இருக்கிறாரு. அவங்களோட எங்கேயும் வெளியே போகல. அப்ப நமக்கு அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோங்கிறமே என்ன வித்தியாசம்? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகள், அவங்க துளைந்து போன தேவ பிள்ளைகள். அவ்வளவுதான். இது தெரிஞ்சா நீங்க யாரையும் அற்பமா பார்க்க மாட்டீங்க. ஐயோ அவங்ககிட்டலாம் நாங்க சாப்பிட மாட்டோம், அவங்கெல்லாம். இன்னைக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன், இதையும் நீங்க நாட் கம்பல். நான் சொல்ற எதுவுமே கம்பல் இல்லை. உங்களுக்கு நல்லதுன்னு பட்டா நீங்க செய்யுங்க. நான் செய்ய போறேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரியாணி எல்லாம் செய்வீங்கல்ல, செய்யும்போது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கறது ஓகே, கொடுங்க. ஒரு 3-4 ஃபேமிலி நீங்கள் சேர்ந்து கொண்டாடுங்க, நல்லது. சார் நான் கிறிஸ்மஸ் ஆரனே சீக்கிரமாக முடிச்சிடுவேன், ரொம்ப நேரம் நீட்டாமல் சொல்ல முடியாது. 1/2 மணி நேரத்துக்குள்ளே கூட முடிச்சு அனுப்பி விட்ருவேன். வீட்டில் போய் நல்லா பிரியாணி செஞ்சு, இல்லை என்ன நல்ல சாப்பாடு செய்கிறீங்களோ செஞ்சு அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ஒரு 3-4 ஃபேமிலியாக உட்காந்து கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஒரு 3-4 பேருக்கு நீங்கள் செய்கிற சாப்பாடை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்ககிட்ட போய் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னா கூப்பிடாதீங்க, சபைக்கு வாங்க அப்படின்னா சொல்லாதீங்க. நான் உங்களை நேசிக்கிறேன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற உணர்வோட அவங்களுக்கு நீங்கள் போய் கொடுங்க. சரியா? பொங்கலுக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினச்செல்லாம் கொடுக்காதீங்க, கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ஆண்டவர் அறியாத குடும்பங்களுக்கு அவங்கள அக்கா, அண்ணா, அங்கிள் இல்லை எப்படி கூப்பிடுறீங்களோ கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுங்க. ஓகே, செய்யுங்க. அது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்கும். என்னன்னா அவங்களுக்குள்ளேயும் உள்ள யார் தான் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறார். அவங்கள அற்பமா பார்க்கறது, அவங்ககிட்ட சில காரியங்களை அவங்க முன்ன பின்ன பேசுவாங்க, கோவப்படுவாங்க, ஏன் தண்ணியை ஏன் வீட்டுக்குள்ள ஊத்துன ஏதாவது சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நம்மளே எவ்வளவோ மிஸ்டேக் பண்றோம். அவங்க தொலைந்து போன நிலைமையில் இருக்காங்க. அவங்க டிவி ஆன் ஆகல, இயேசு உள்ள இருக்கிறத பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க டிவி என்ன ஆகல, ஆன் ஆகாம ஆஃப்ல இருக்கு. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் அவங்களை நேசிக்கணும், நம்ம தான் ஆண்டுடைய அன்பை காட்டணும். அவனை பிசாசு பிள்ளை மாதிரியும் ஒன்னு ஆண்டவர் பிள்ளை மாதிரியும் அப்படி பிரிச்சு பார்க்காத. இது வரைக்கும் பார்த்திருந்தா உன் கண்ணாடியை மாத்து. ஒரே ஒரு வித்தியாசம் தான், நம்ம உள்ள இருக்கிற தேவ பிள்ளைங்க அவங்க தொலைஞ்சு போயிருக்கிற தேவ பிள்ளைங்க. நம்ம போய் அவங்களுக்கு இல்லப்பா நீ யார் தெரியுமா, சாதாரண ஆள் இல்லப்பா, நீ பரலோக அப்பாவுக்கு நீ பிள்ளைப்பா, உனக்குள்ள அவர் இருக்கிறாருப்பான்னு சொல்லும் போது அவன் மட்டும் டிவி ஆன் பண்ணிட்டான்னு வைங்க, உள்ள அவர் இருக்கிறத பார்த்துட்டான்னு வைங்க, அவன் ரட்சிக்கப்பட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். அவனும் நம்மளும் சேம் தான், உள்ள வந்துருவான். அவ்வளவுதான். கடவுளே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள கூட நீங்க எப்படி பார்க்க கூடாது. ஐயோ பேடியாடின் மகனா இருப்பானோ இப்படி பார்க்காதீங்க. பயங்கர குடிகாரனா இருப்பான்ல, அவனையும் அவங்களையும், சாரி அவனையும் சொல்றது தப்பு, அவங்களையும் குடிக்கிறார்கள்ல அவங்களையும் எப்படி பார்க்கணும்? அவங்களுக்குள்ள யார் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறார். இவன் திருந்துவானா, என்கிட்ட வருவானான்னு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டிவி இவங்க ஆன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் உள்ள இருக்கிறத இவங்க பாத்திர மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ இது என்னங்க இதுதான் பவுல் சொல்றாரு, அறிவுக்கு எட்டாத அன்பு.
எழுந்து நிற்போம். இது முடியலை, என்னுடைய கண்டினியூஷன்லாம் இருக்கு இன்னும். இதில் நிறைய இதனுடைய முடிவில் நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் நிறைய விஷயங்களை எங்கள் கண்ணு திறக்கப்பட்டது, எங்கள் வாழ்க்கையில் நிறைய நாங்கள் மாறி இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இன்னைக்கே உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அறிவுக்கு எட்டாத அன்பு. டி மேஜர் மம மனாளா நின் பிரேமத்தாலே, மம மனாளா நின் பிரேமத்தாலே நிறையுன்னே என் உள்ளமின் நேரம், நிறையுன்னே என் உள்ளமின் நேரம். எத்தனை விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்துறீங்களா? நானும் மிஸ் பண்ணிருக்கேன் நிறைய. அவங்க இந்துக்காரங்க, அவங்க கூப்பிடுறதுக்கெல்லாம் நம்ம போக கூடாது. யார் சொல்றது உனக்கு? இந்துக்காரன் அவன் கூப்பிடுறான், போக கூடாது. அப்படிலாம் வேல்யூ பண்ணாம நம்ம எத்தனை சொந்த பந்தத்தை நம்ம இழந்திருக்கோம், எத்தனை நம்முடைய நண்பர்களை இழந்திருக்கோம், எத்தனை நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம இழந்திருக்கோம். நம்ம அவங்களோட நம்ம அன்பா இருக்க முடியாம. அதாவது இதுக்கும் ஏய் அபிஷு அபிஷு தொடாதே, ஐயோ அபிஷு அப்படின்னு சொல்றதுக்கு என்னையா வித்தியாசம்? அவங்க ஒரு காரியத்தை கூப்பிடுறாங்க, இன்வைட் பண்றாங்கன்னா போங்க போங்க, அவங்க கொடுக்கறத சாப்பிடுங்க. ஓகே, ஒன்னும் ஆயிராது, உங்களுக்கு ஒன்னும் நடக்காது. திரியேக தேவனுடைய அன்புக்குள்ள இருக்கிறவங்களை வந்து பேயெல்லாம் வந்து அடிக்க முடியாது. அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி படைச்சதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். கொடுக்க மாட்டாங்க யாரும். ஓகே, கொடுக்க மாட்டாங்க. போங்க, அவங்கள நேசிங்க. அவங்களுக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறாருன்னு பாருங்க. நம்ம உள்ள இருக்கோம், அவங்க வெளியே இருக்கிறாங்க. நம்ம காற்று அன்புல தான் அவங்க உள்ள வருவாங்க. அந்த ஒரு நினைப்பு நமக்கு இருக்கட்டும். இன்னும் ஒருபடி மேல போய் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாஸ்டர் சொல்றாரு, எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க அங்க இருக்காங்க பிரதர், சிஎஸ்ஐ காரங்க, நாங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு நாங்க போக மாட்டோம். நான் ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர், ஆனா சிஎஸ்ஐ காரங்க கல்யாணத்துல போய் எப்படி நிக்கிறது? அப்ப நான் கேட்டேன், சிஎஸ்ஐ அந்த சொந்தக்காரங்க கொடுக்கிற காணிக்கையை வாங்காம இருப்பீங்களா பாஸ்டர்? கல்யாணத்துக்கு நீ போக மாட்டேன், ஆனா அவன் கொடுக்கிற காணிக்கையை வாங்கிக்கிற. நீ சிஎஸ்ஐ காரன், நீ கொடுக்கிற காணிக்கை வேண்டாம் நீ சொல்றியா? அவன் எத்தனை மிஷனரிகளை தாங்குறான், அவங்க எத்தனை காரியங்களை செய்யறாங்க, நம்ம செய்யாத எத்தனையோ காரியங்களை அவங்க செய்யறாங்க. பிரச்சனை என்ன? நம்ம எதை பார்க்கல, அவங்களுக்குள்ள யார் இருக்கிறது? யாருங்க இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கல. சோ மனம் திரும்புவோம். இப்ப மனம் திரும்புதல் நமக்கு தான் தேவை. யாரையும் அற்பமா பார்க்காதீங்க, யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் நேசிப்போம். முடிக்கிறேன். கடைசியா ஒரு முறை, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, ஓ நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ரட்சிக்கப்படாத உங்க கணவரை பேய் மாதிரி பார்க்காதீங்க சிஸ்டர். குடிச்சிட்டு வந்து உங்களை அடிக்கிறாருன்னு வைங்களேன், குடிச்சிட்டு வந்து ஏதோ திட்டிட்டு இருக்காரு, அப்பையும் நீங்க அவங்கள பாருங்க. இந்த நிலையிலையும் அவருக்குள்ள யார் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறார். வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாய்ப்பு கொடுப்பையா என் பிள்ளையே, எனக்கு வாய்ப்பு கொடுப்பையா, மனம் திரும்ப, நான் அந்த பகுதியில் நான் இடைபட விரும்புறேன், என்ன நேசிக்கிறியா, நான் உன்னை நேசிக்க இடம் கொடுப்பையான்னு அவர் வெயிட் பண்ணிட்டே நிக்கிறாரு. உள்ளேயே இருக்காரு, உள்ள இருந்துகிட்டே கதவை தட்டுறாரு. சோ
நீங்க இப்படி பாக்குறீங்கன்னு கொஞ்ச நாள்ல மாற்றத்தை பார்ப்பீங்க, மாற்றம் வர்றதை பார்ப்பீங்க. ஏன்னா நீங்க அவங்களோட இடைப்படுற விதமே மாறிடும், மாற்றங்கள் வரும். உணர்ந்தவர்களாக எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும், வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அன்புக்காக நன்றி அப்பா, நீங்க போதும், வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அப்பா இன்னைக்கு நாங்க இந்த உண்மையான அன்பை பத்தின விஷயத்தை நாங்க உங்க பிள்ளைங்க மனசுல விதைச்சிருக்கோம்ப்பா. இது எனக்கு ஒழுங்கா கூட எனக்கு சொல்ல தெரியல, சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. பட் நீங்க உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி கொடுங்க. ஆவியானவர் நீங்க பேசுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு இதை திரும்ப திரும்ப கேட்கணுங்கிற உணர்வை கொடுங்கப்பா. யூடியூப்ல போட்டதுக்கு அப்புறம் கேட்கணுங்கிற உணர்வை நீங்க உண்டாக்குங்க, கிருபையை கொடுங்க. உங்க இந்த உண்மையான அன்பை நாங்க உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. இன்னும் இந்த அன்பினுடைய விஷயங்கள் நிறைய இருக்கு, தொடர்ந்து நாங்க அதை படிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆசீர்வதிங்க. நடக்க போற ஞானசான ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் செழிப்பையும் பேசுகிறோம், பரிசுத்தத்தை பேசுகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவா நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். டி மேஜர், டி 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 டி. ஷ்மா இஸ்ராயேல் Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழலமே பரிசுநாமத்தை, என் ஆத்துமாவே அவர் செய்த சகலபகாலையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபை நடிமுடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இருதயத்தில் வைத்து வலது ஆண்டவர் நேராக உயர்த்தி இவரே கேகா யாவே வைஷ்மரேகா யாயேர் யாவே பனாவலேகா விக்னேகா ஈசா யாவே பனாவலேகா வயாஷம் லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரகாசிக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னராக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா மஷியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வரைக்கும் இருந்து நம்மை காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தெய்வம் எந்த விதமான வியாதிகள் பலவீனங்கள் தீமைகள் ஒன்றும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நம் எல்லாரையும் வாழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாருமா சேர்ந்து ஆமென் ஆமென் லேலுயா லேலுயா லேலுயா. எல்லாம் சந்தோஷமா ஞானசான ஆராதனைக்கு கடந்து போவோம். உங்களை ஆண்டவர் 120 வயசுக்கு மேல வாழ வைப்பார். சந்தோஷமா நம்ம கடந்து போவோம். அப்படியே நம்ம மேல போயிடலாம். ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி
சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை